இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு காளான் கிரேவி தான். என்னடா குரல் கொடூரமாக இருக்குன்னா இதை நினச்சிடாதீங்க, கொஞ்சம் கோல்டு அவ்வளோதான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி. சரி, காளான் கிரேவி எப்படி இருந்ததுன்னா செம்ம டேஸ்ட்டாக எப்பவும் போல் தான் இருந்தது. நம்ம எப்படி பண்ணியிருந்தோன்னு பார்த்துலாமா? அடுப்பில் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் வெந்தயம் கொஞ்சம், மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் கட் பண்ணி வச்சு மொத்தமாக எல்லாமே போட்டு வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அதுவும் போட்டுருங்க. கொஞ்சம் நான் முந்திரி தூள் போட்டுக்கிட்டேன், அதுவும் போட்டு வதக்கிடுங்க. அவ்வளோதான். இதை வதக்கிட்டு இதை அரைக்கி போகும்போது ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் போட்டு நல்லா வலுவலுன்னு மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சு திரும்ப நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் வெங்காயம், தக்காளி நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. நான் ஒரு பேக்கெட் காளான் எடுத்திருக்கேன். இதுக்கு 200 கிராம் அவ்வளோவுக்கு தான் இந்த மசாலா கணக்கு பார்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ போடணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இது நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளான் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அது நல்லா வதங்கவுமே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா மசாலா, அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது வதக்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா மசாலா உள்ளே இறங்கும். அந்த மாதிரி இறங்கும்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு நல்லா கொத்தமல்லி தழை தூவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு கொதிக்க வச்சு இறக்குனிங்கன்னா சூப்பரான காளான் செட்டிநாடு கிரேவி ரெடி. நல்லா சாதத்துக்கோ, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நல்லா சுட சுட சாதத்தோட ஒரு கரண்டி காளான் கிரேவி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.